அடுத்த நம்ம அதுல இருக்க ஃப்ரீலான்சரோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் பார்த்து ஓகே அதுல நம்மள மாதிரி யாருமே பண்ணலையே. ஓகே, மற்றவங்கள காப்பி அடிக்கும் போது கொஞ்சம் ஸ்மார்ட்டா காப்பி அடிக்கணும். ஏன்னா நீங்க இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு படிப்படியா பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் படியில இருந்து 2வது படிக்கு போறதுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். 2வதுல இருந்து 3வது போறதுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு கம்பெனி வளர வளர இப்படி ஆகும். ஒரு ஃப்ரீலான்சர் வளர வளர இது மாறும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தப்பு அப்படின்னா, அன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு நம்ம இன்னொருத்தர், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு, அவர் ப்ரொஃபைல் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது என்னன்னா 10வது படியில இருக்கிறவனை பார்த்துட்டு நம்ம 0ல இருந்துட்டு அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னு நம்ம வந்து காப்பி அடிக்கிறது. அவர் நம்மளே நிறைய வந்து இமேஜின் பண்ணிக்கிறது. ஏன்னா நமக்கு லாஜிக்கல் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஓகே ரேட்டிங் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அப்போ நம்மளே ஒரு கதையை சொல்லிக்கிறது. ஓகே ஓகே, இதனாலதான் இது ஒர்க் ஆகுது, இதனாலதான் இது ஒர்க் ஆகல, இதனாலதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு எந்த டேட்டா டெஸ்டிங் எதுவுமே இல்லாம நம்மளே ஒரு கதையை சொல்லிக்கிறது. இந்த தப்பா பண்ணாம இருங்க. ஓகே, ஸோ மற்றவங்களை காப்பி அடிக்கும் போது ஒன்லி ரைட் வே டு காப்பி என்ன அப்படின்னா, உங்க லெவல்ல ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், 0ல இருந்து ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், அவனை நாளுக்கு நாள் பார்க்க முடியுது, அவன் பண்ற ஸ்ட்ராட்டஜியை பார்க்க முடியுது அப்படின்னா ஓரளவுக்கு கத்துக்கலாம். அதையும் வந்து பல பேர் எனக்கு தெரிஞ்சு பயங்கர முட்டாள்தனமா காப்பி அடிப்பாங்க. ஓகே, நம்பர் 1 பேஷன் இருக்காது. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து இன்னொருத்தவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெளியே இன்னொரு தியரி என்ன சொல்லுவோம்னா, இந்த பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைட்டானிக் படத்துல வரும். பனிக்கட்டி வந்து எப்படின்னா மேல வந்து இவ்வளவுதான் தெரியும், சின்ன கூர்மையா தெரியும், உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தீவுடைய அளவுக்கு, தீவு இல்ல நாடோடைய அளவுக்கு அவ்வளவு பெருசா இருக்கும், ஒரு ஊரோட அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. பேஸ் அப்படின்றாங்க இல்லையா, அந்த ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷனுக்கும் மேல இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ். இப்ப காப்பி அடிக்கும் போது நீங்க என்ன செய்றீங்கன்னா, கண்ணுக்கு தெரிகிற விஷயத்த மட்டும் பார்த்துட்டு காப்பி அடிக்கிறீங்க. அந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்க கண்ணுக்கு தெரியல. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவையில்லாம மற்ற ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்து நீங்க கற்பனை பண்ணிக்கிற விஷயத்த பண்றது நல்லதான். ஏன்னா நானே சொல்லியிருப்பேன், ஒரு 300 ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைலை பாருங்க, பேட்டர்ன்லாம் தெரியும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதை நீங்களா அசியூம் பண்ணிக்காதீங்க, எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க மார்க்கெட்ல.